உங்களை விட பல மடங்கு ரசிகர்களை கொண்ட தெலுங்கு சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய திரு சிரஞ்சீவியே கட்சி தொடங்கி பிரம்மாண்டத்தை காட்டி ஆர்ப்பரிச்சார். ஆனா தேர்தல் அரசியலால அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா பல வருஷமா சொகுசாவே வாழ்ந்துட்டு மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வாங்கன்னா கஷ்டமா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி அதிகாரத்துல உட்கார்ந்தவங்க திரு சிரஞ்சீவியை அரசியலா வளர விட்டு எப்படி வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் கட்சி தொடங்குனதுல அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம், அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை தாக்கு பிடிக்க முடியாம காங்கிரஸ்ல தன்னுடைய கட்சியை நினைச்சு அவரும் ஐக்கியமாயிட்டார். அதே போல தமிழ்நாட்டிலும் உங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. திரு கமல் என்னதான் சினிமா உலகுல உலக நாயனாக இருக்கலாம், ஆனா தேர்தல் அரசியல பல உலக நாயன்கள் இங்க இருக்கிறாங்க. பழம் தின்னு கொட்ட போட்டவங்க இங்க இருக்கிறாங்க. வலதும் இல்ல இடதும் இல்ல நான் மையம்னு சொன்னாரு. இப்ப அவரே திமுகவுல ஐக்கியமாகி இருக்காரு. நீங்க ரசிகர் மன்றம் நடத்தும் போது என்ஜிஓ மூலமா சில சேவைகள் செய்வீங்கல்ல, அந்த வேலையும் அரசியல் வேலையும் ஒண்ணு கிடையாது. அரசியல் இயக்கம் என்பது தினந்தோறும் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை பற்றி பேசுவது, அறிக்கைகளை விடுவது, தொண்டர்களை தினமும் சந்திப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் அரசியலினுடைய தலையாய பணி ஒரு தலைவனுக்கு. ஒரு கட்சியின் தலைவனுடைய வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தலைவரினுடைய வீடு வாசகாலே இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நெருக்கம் நிர்வாகிகளோட இருக்கணும். உங்க கட்சியினுடைய முதற்கட்ட நிர்வாகிகளே நீங்க சந்திப்பதே அரிதா இருக்குதுன்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த அரசியல்ல நீங்க எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.